ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக? உங்களுக்கு எல்லா மனுஷாளுக்கும், ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும். போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள். இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும். அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது. இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க. கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு. இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போது உள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க. நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள் துலா ராசிக்கு. இந்த துலா ராசி தற்போது உள்ள கிரகங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ஆக ஒரு சாதாரண நிலையில் திடீர்னு இருக்கக்கூடிய ஒரு துலா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆயிருவாங்க.
அவங்களுக்கு உலகத்துல ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு துளாராசிக்கு உலகத்துல அவங்கள ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் புகழ் வந்து சேர்ந்துடும். ஒரு அங்கீகாரம், உலக அங்கீகாரம் கிடைக்கும். டாப் லெவல் வந்துருவீங்க. காரணம் உண்டு. ஊரே ஒன்று சேர்ந்து உங்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு யோகம். ஊர் உலகமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு யோகம் எதுன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடம் தான். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அங்கே போய் சூரியனும் செவ்வாயும் வலிமை அடையும். எப்போ? அதாவது உங்களுக்கு மே 10, 9, 10க்கு அப்புறம்லாம் சூரியன் செவ்வாய் பிரமாதமான வலிமை. உங்களுக்கு 2, 7க்குரியவன். அப்படியே ஒரு மிகப்பெரிய கூட்டமே உங்களை சேர்ந்து பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துடும். டாப்ல வந்துடுவீங்க. அதாவது ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட், மிகப்பெரிய கான்ட்ராக்ட், எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட், பூமி மனை யோகம், பதவி யோகம், செல்வ யோகம், தனம், செல்வம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஒரு பக்கம் எல்லாராலையும் இடைஞ்சல் ஏற்பட்டது துளாராசி ஒரு புறம். எங்க போனால் எல்லாராலும் இடைஞ்சல், யாரை பார்த்தாலும் இடைஞ்சல், யாரை பார்த்தாலும் பிரச்சனை. அதெல்லாம் தெரிந்து இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வரக்கூடிய காலம் தான். எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. துளாராசிக்கு மிகப்பெரிய யோகம் வரப்போகுது. புகழ் உங்களை தேடி வரப்போகுது, பதவி உங்களை தேடி வரப்போகுது, பணம் உங்களை தேடி கொட்டி தரப்போகுது. பணம், புகழ், பணம் உங்களை தேடி வரப்போகுது. ரெடியா இருங்க. அப்படியே அள்ளி அணைச்சு அப்படியே அள்ளி அடுக்க தயாரா இருங்க. பணத்தை அள்ளி அடுக்க தயாரா இருங்க. பெரிய பிரம்மாண்டமான தொழில் தொடங்குங்க. பெரிய லெவலில் தொழில், பெரிய பதவி, பெரிய அரசியல், மிகப்பெரிய பதவி எல்லாமே கிடைக்கும். துளாராசி எழுதி வச்சுங்க, அப்படியே நடக்கும். உலக சாதனை, ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான யோகம் துளாராசிக்கு உண்டு. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. ஒரு ஆண்டியா இருந்தா கூட அரசனாகக்கூடிய தகுதி துளாராசிக்கு வந்துடும். வேற லெவல், டாப் லெவல், வேற லெவல், அதுவும் டாப் லெவல். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. உங்க சுயஜாதத்தை பார்க்கணும்னு. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.